We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 13-18 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 315ஆம் பக்கம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 13-18 வரை. உங்களில் ஞானியும் விவேகுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கரிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். வாருங்கள், நம் இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல தேவனே, எங்கள் இரட்சகரே, இந்த நாளை கூட ஆண்டவரே உமது வார்த்தை கேட்டு எங்களுடைய ஜீவியத்தை நீர் வழிநடத்தும் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கென்று இன்னும் சிறந்த வகையில் நாங்கள் வாழவும் ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தில் உமது அன்பும் கிருபையும் அதிகரிக்கவும் நீர் கிருபை செய்து அருளும்ப கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் செய்தியை கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே உமது நன்மையும் உமது இரக்கமும் அதிகரிக்க நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும், வழி நடத்தும் ஆண்டவரே. உமது அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கவும் நீர் வழி நடத்தும். இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென். இந்த நாளில் யாக்கோப் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard scripture being read from James chapter 3 verses 13 to 18. And the title of today's message is True Wisdom Brings Peace. உண்மையான ஞானம் சமாதானத்தை தருகிறது என்ற தலைப்பில் கூட இந்த நாளில் பிரசங்கத்தை கேட்போமாக. இந்த வசனங்கள் 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13-18 வரை எதை எடுத்து காட்டுகிறது என்றால், பரத்தில் வருகிற ஞானத்தை குறித்து எடுத்து தெரிவிக்கிறது. The verses from James 13 to 18, what we understand from these verses is that it describes the wisdom from above. But in order to understand that better, we need to know what the author James is writing in verses 1 to 12. இந்த வசனங்களை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாக்கோபானவர் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-12 வரை எதை குறித்து எழுதியிருக்கார் என்று நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டோம் என்றால், இந்த ஞானத்தை குறித்த உள்ள வசனங்களை இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வரை அவர் நாவை குறித்து எழுதுகிறார். In James chapter 3 verses 1 to 12, James is writing about the power of the tongue. நாவின் வல்லமையை குறித்து அவர் எழுதுகிறார். எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது நம் நாவை கட்டுப்படுத்துவதும் அதே நேரத்தில் நம்மளோட பேச்சை நாம் கட்டுப்படுத்துவதும் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று அங்கே அவர் எடுத்து எழுதுகிறார். He writes about the importance and focuses on the power of the tongue and how important it is
to control our speech. Because it's a warning that he gives that the tongue can be a destructive force. அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நம்முடைய நாவானது சரித்திரத்தில் உள்ள ஒரு கருவியானது அது அழிவுக்குள் கொண்டு வரக்கூடும் என்று அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். எப்படி ஒரு சிறு நெருப்பு, ஒரு சிறு தீயானது ஒரு முழு காட்டையும் எரித்து கொள்ளக்கூடுமோ, அப்படியாக நாவில் அந்த வல்லமை உண்டு என்று அவர் எடுத்து காட்டுகிறார். He uses as an example of a small fire that can destroy an entire forest, a whole forest. And he says the power of the tongue is such that it can destroy. It says a true test of true faith is where he connects the control of speech to true faith. அவர் உண்மையான விசுவாசத்துக்கும் நம்முடைய நம்முடைய பேச்சை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். He says that one who can control their tongue, they are perfect and able to control their whole body. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் அவனுடைய நாவை அவன் கட்டுப்படுத்த முடியும் என்றால், அவனோட பேச்சை அவன் கட்டுப்படுத்த முடியும் என்றால், அப்போ அவன் பரிபூர்ணமாக இருக்கிறான். அவனோட முழு சரீரமும் கட்டுப்படுத்தப்படும் என்று எடுத்து சொல்கிறான். அதை நாம் அந்த நாவினோட வல்லமையை அவர் 8வது வசனத்தை சொல்வதை நாம் வாசிப்பதை கேட்போமாக. In verse 8 he says that no human being can tame the tongue. Let us hear the verse being read. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அவர் எடுத்து சொல்கிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. He says no man is able to tame the tongue. ஆனால் ஆண்டவரோட ஞானமோ பரத்தில் வருகிற அந்த ஞானம் மூலமாக மட்டுமே அந்த நாவு அடக்கக்கூடும் என்று அங்கே எடுத்து காட்டுகிறார். He says that only by guidance from divine wisdom can the tongue be tamed. And that is why he writes about the divine wisdom. அதனால்தான் அவர் அந்த பரத்தில் வருகிற ஞானத்தை குறித்து, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து இந்த வசனங்களில் அவர் எடுத்து எழுதுகிறார். அங்கே அவர் கேட்கிறார், யார் ஞானமுள்ளவன், யார் விவேகமாய் இருக்கிறவன் என்று கேட்கிறார். He starts off by asking, who is wise and understanding amongst you? யார் மத்தியில் ஞானம் இருக்கிறது, யார் விவேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் அங்கே கேட்கிறார். இதோடைய அர்த்தம் நாம் புரிந்து கொண்டால் நமக்கு உதவியாக இருக்கும். ஞானம் என்று சொல்லை நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், விவேகம் என்று சொல்லை நாம் என்ன புரிந்து கொள்கிறோம். It is good for us to know what do we understand by wisdom and what do we understand by the word understanding. What do we know? Understanding is the ability to grasp the meaning of something. We learn a lot of things. We understand a lot of knowledge. We get a lot of information. We hear a lot of things. And so understanding is when we grasp the meaning of all this knowledge and all this message that we hear, all this information that we get, and the message that we get out of that is considered understanding. நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம், அநேக அறிவுகள் பெற்றுக்கொள்கிறோம், அநேக காரியங்கள் தெரிந்து கொள்கிறோம். இந்த தெரிந்து கொள்கிற இந்த காரியங்களில், இந்த அறிவில் நாம் என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் அங்கே விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மூலமாக, அந்த அறிவு மூலமாக, நம்மளோட அனுபவங்கள் மூலமாக நாம் எந்த செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம், எதை புரிந்து கொள்கிறோம், அதுதான் விவேகம் என்று சொல்கிறது. அந்த விவேகத்தை வைத்து நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது அதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. And when we use that judgment and we use when we use the understanding to carry out a judgment, to make a decision and to take an action, then that is considered as wisdom. While wisdom is the ability to apply the understanding along with knowledge and the experience and to make sound judgment.
ஞானம் என்று சொல்லையில் அது நாம் அந்த விவேகத்தை வைத்து நம்மளோட அனுபவங்கள் நம்ம அறிவுகளை வைத்து நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அது ஞானம் என்று கருத்தப்படுகிறது. இன் ஷார்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அபவுட் காம்ப்ரிஹென்ஷன். நாம் விவேகம் என்று சொல்லையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன புரிந்து கொண்டோம், என்ன அறிந்து கொண்டோம் என்ற கருத்தாக இருக்கிறது. And wisdom is about applying that understanding, that and having a good judgment. ஞானம் என்று சொல்லையில் அந்த விவேகத்தை நாம் புரிந்து கொண்ட காரியத்தை ஒரு சரியான முடிவு எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும்போது அது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அனைவரும் விரும்புவோம் நாம் ஞானிகளாக கருதப்பட. We all wish and think ourselves as wise. But here James is asking, who claims to be wise? அங்கே யாக்கோபானவர் அவர் கேட்குறாரு, யார் ஞானியாக இருக்கிறார்கள்? அவர் எடுத்து காட்டுகிறார் எப்படி நாம் ஒருவர் ஒரு ஞானியாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். How do we know that someone is wise? And so he says in verse 13 that whoever claims to be wise, let him show by his good life. அதை நாம் வாசிப்பதை கேட்போமாக. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். தன் கிரியைகளை நல்ல நடத்தையினாலே காண்பிக்க கடவன். Whoever is wise, it says, let him show it by his good life, by his good conduct. அவனோட நல்ல செயல்கள்னால, நல்ல நடத்தையினாலே, நல்ல வாழ்க்கையினால எடுத்து காட்ட வேண்டும், அது காணப்பட வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். நல்ல வாழ்க்கை, நல்ல நடத்தை என்று சொல்லையில் இப்பொழுது நம்ம எதை புரிந்து கொள்கிறோமோ அதே நேரத்தில் அந்த காலங்களில் யாக்கோபின் காலங்களில் புரிந்து கொண்டதும் வித்தியாசமாக இருக்கிறது. When we say a good life, what we understand today as good life is very different from what James understood as good life. In the times of James, good life was considered a life where one would be committed in following God's commandments and laws. அந்த காலங்களில் ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொல்லையில் அதோட அர்த்தம் என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் வாழ்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை என்று கருதப்படும். இந்த காலங்களிலோ ஒரு நல்ல வாழ்க்கை என்று சொல்லும்போது நாம் எப்படியாக அதை கருதுவோம் என்றால் அது ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள, நல்ல சுகம் உள்ள வாழ்க்கையாகவ, நல்ல வசதி உள்ள வாழ்க்கையாக இருக்க அப்படி தான் நாம் கருதுவோம். In these days, when we say good life, we consider it as a prosperous and pleasurable life. But here we are using James' understanding that let him show a good life in the sense that he is obedient and committed to God. அப்படியாக இருக்கையில் அவர் சொல்கிறார், 13வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்பதை கேட்போமாக. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அவனோட நல்ல நடத்தையினாலே அவனோட கிரியைகளை காண்பிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவன் எப்படி காட்ட வேண்டும் என்றால் ஞானத்தின் சாந்தத்தோடு காட்ட வேண்டும் என்று. It says that he is to show his good behavior, the good works in his life through his deeds. But how is he to show that? He is to show in the humility of wisdom. Here humility means gentleness. இங்கே சாந்தத்தோடு காட்ட வேண்டும் என்று அவர் அங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. It is to be shown in the humility. Wisdom then is not something that we merely possess in our head, but it is something that is demonstrated in our conduct. ஞானம் என்று சொல்லையில் அது சும்மா நம்மளோட சிந்தையிலையும் நம்மளோட நோக்கத்திலையும் நம்மளோட எண்ணத்திலையும் மட்டுமல்ல, ஆனால் இங்கே நம்ம அறிந்து கொள்கிறோம் அது நம்மளோட செயல்களிலும் காணப்படுகிறது என்று. But it is not because of good conduct that we are wise.
Rather, wisdom is sin in good conduct. நாம் நல்ல கிரியை செய்கிறனால நம் ஞானி என்று சொல்ல முடியாது. நாம் ஞானமாக இருப்பதனால் நம்முடைய கிரிகைகள் நல்கிரிகைகளாக காணப்படும். James is writing about the impossibility here of living the Christian life by our own resources. அவர் இங்கே இந்த ஞானத்தை குறித்து எழுதும்போது அவர் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், நம்மளோட சொந்த திறமையினால், நம்மளோட சொந்த பலத்தினால் நம்ம இந்த நல்ல உண்மையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல முடியாது என்றே சொல்கிறார். நம்மளோட சொந்த பலத்தினால், ஏனென்றால் ஏற்கனவே அவர் சொல்கிறார், நாவானது அது அழிவை கொண்டு வரும். Here what James is telling us is that it is difficult to live the Christian life by our own efforts, by our own strength, because he even uses the example of the tongue that says that it is difficult to tame the tongue. And so it is difficult to live on our own. So நம்ம சொந்த முயற்சினால் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும் என்று விரும்புகிறோம். அதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது சரியாக நம்ம வாழ வேண்டும் என்றால் நமக்கு உண்மையான ஞானம் அவசியமாக இருக்கிறது. அது எங்கேருந்து வருகிறது? அது ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிறது. அவர் இந்த வசனங்களில் அவர் 2 வகையான ஞானத்தை குறித்து எடுத்து காட்டுகிறார். In these verses, James is explaining that there are 2 kinds of wisdom. There is the worldly wisdom and the wisdom that comes from above. உலகத்தின் ஞானமும் அதே நேரத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்தும் அவர் எடுத்து சொல்கிறார். உலகத்தின் ஞானம் மூலமாக நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிறோம். We learn a lot of things from worldly wisdom. We achieve many things through worldly wisdom. உலகத்தின் ஞானம் மூலமாக நாம் அநேக காரியங்களில் ஜெயம் பெறுகிறோம், அநேக காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம். நாம் சுற்றி பார்க்கும்போது அநேக அற்புதமான காரியங்கள் உலக ஞானம் மூலமாக உண்டாக்கப்படுகிறது. If we see around the world, there are many achievements through worldly wisdom. If you look the great buildings of the world, there are many buildings that have been achieved through worldly knowledge and wisdom. The pyramids of Egypt, one wonders how they were ever built. ஈஜிப்ட் நாட்டில் உள்ள அந்த பிரமிட்களை நாம் பார்க்கும்போது அதை எப்படி கட்டினார்கள் என்று கூட நம் சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. சீனாவின் தேசத்தில் உள்ள செவரை நாம் பார்க்கும்போது அது ஆகாயத்திலேருந்து கூட காணக்கூடியதாக இருக்கிறது. Even if when we look at the Great Wall of China, even from space it can be seen. And so, through world knowledge, through world wisdom, many things are built and made. உலக ஞானம் மூலமாக அநேக காரியங்கள் உண்டாக்கப்படுகிறது, அநேக காரியங்களில் வெற்றி பெறுகிறோம். ஆனால் இது அனைத்தும் எதை சுற்றி இருக்கிறது என்றால் சுயத்தை சுற்றி இருக்கிறது. அது சொந்த சுயத்தை குறித்து தன் சொந்த முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது. That even though this worldly wisdom, what does it reveal? What does it characterize? It is characterized by selfish ambition. An ambition to reveal. It is self-seeking desire. It desires to reveal the works of a person. மனுஷனோட செயல்களை வெளிப்படுத்துகிறது. அது மூலமாக கூட சில நேரங்களில் பொறாமை கூட வரக்கூடும், தீங்கு கூட வரக்கூடும். It characterizes even jealousy. Because of this jealousy, disorder, and even evil ways will arise through this worldly wisdom. இந்த உலக ஞானம் மூலமாக தீமையான காரியங்களும் பொறாமையும் எழும்பக்கூடும். Its view of life is from a limited point for this world only rather than from heaven. அதோட பார்வை, அதோட நோக்கம், உலக ஞானத்தோட நோக்கம் அது இந்த உலகத்துக்குள் மட்டுமே அடங்கி இருக்கிறது. அது பரத்தை குறித்தோ ஆண்டவரை குறித்தோ அல்ல. It is concerned only with this life and the gratification of desires. அது இந்த உலகத்தின் சூழ்நிலை குறித்து தான் கவனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மாம்சத்தின் இச்சையை குறித்து தான்
அது கவனமாக இருக்கிறது. அது ஆவிக்குரிய வகையோ அல்ல நித்தியத்தை குறித்தோ அதில் அந்த காரியங்கள் அதில் காணப்படாது. ஏனென்றால் அது ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. ஒரு உதாரணம் புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் எப்படின்னாக்க, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். அந்த சம்பவம் அங்கே 1ஆம் வசனத்திலேருந்து 9வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால், மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பாபேல் கோபுரம் என்று அவர்கள் கட்டுகிறார்கள். அவர்கள் அந்த காலங்களில் எல்லோரும் ஒரே பாஷையை பேசுவதனால் அவர்கள் கூடி வந்து நம்ம ஒன்றாக இருப்போம், இந்த தேசத்தை கட்டுவோம், இந்த கோபுரத்தை கட்டுவோம், உயரமாக கட்டுவோம் என்று அவர்கள் வந்த நோக்கத்தில் அவர்கள் அது செய்தார்கள். You know, if you need to understand this better, we look at Genesis 11 verses 1 to 9, which talks about the building of the Babel Tower, where people in those days were all speaking the same language, and they decided, let us build a great city, let us build a great tower. And when God saw that from heaven, he realized that these people could achieve great things. But God's intention was that they should have spread over the whole world and to populate and to the whole world. ஆனால் ஆண்டவரோட சித்தமோ என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருப்பது தான் அவர் விரும்பின காரியமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்கள் மத்தியில் வந்து அவர்களை சிதற செய்தார். அவர்களோட பாஷைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷையை அவர் கொடுத்தார். And so what did God do? God came and he dispersed them and he gave them each a different language, and they were so scattered all over the world. அவர்கள் உலகம் முழுவதும் சிதற செய்தார்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், அவர்கள் உலகத்தின் ஞானத்தை நாடி செய்யும் போது அவர்கள் ஆண்டவரோட ஞானத்தை அவர்கள் நாடவில்லை. You know, because they concentrated on the worldly wisdom and used it, but they did not seek godly wisdom, and so they were not doing what God wanted them to do, but they were doing what they wanted to do. அவர்கள் உலக ஞானத்தை நாடி அவர்கள் வாழும்போது அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நாடவில்லை, அவர்களோட சொந்த சித்தத்தை நாடி அவர்கள் செயல்படுத்தார்கள். So true wisdom which comes from above is marked not by ambition and a desire for status, but rather by humility. ஆனால் உண்மையான ஞானம், பரத்தில் வருகிற ஞானம், அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அது வந்து சுயத்தை நாடாமல் அது சாந்தத்துடன் ஆண்டவரோட சித்தத்தை நாடுகிற ஒரு ஞானமாக இருக்கிறது. Humility is better translated as gentleness. அது வந்து சாந்தம் என்று சொல்லையில் நம்ம ஒரு எப்படிப்பட்ட சத்தம்னா ஒரு தோல்வியான ஒரு பலவீனமான இல்லை ஒரு நிலைமை, தப்பிக்க முடியாத நிலைமையினால் ஒரு சாந்தமாக இருக்கிற குணம் இல்லை. இட் இஸ் நாட் அ பேசிவ் ஜென்டில்னஸ் கம்மிங் அவுட் ஆஃப் வீக்னஸ் or out of resignation because you can't do anything else and so you just submit, you be gentle. It's not of that nature. Rather it is an active attitude of deliberate acceptance. அது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு குணமாக இருக்கிற என்றால், ஒரு முயற்சியுடன் ஒரு நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்து சாந்தமாக இருக்கிற ஒரு முடிவாக இருக்கிறது. அது ஒரு திட்டமாக ஒரு சிந்தனையாக இருக்கிறது. எப்படி ஒரு உதாரணம் கொடுக்கணும் என்றால், ஒரு காட்டு குதிரை இருக்கையில் அதை அடக்கிறதுக்கு அது வாயில் கடிவால் போட்டு அதை அடுக்கிறதுக்கு அவர்கள் அநேக முயற்சி செய்வார்கள், அதை பயிற்சிக்குள் எடுத்து செல்வார்கள். To give an example, if a wild horse is to be tamed, it needs to be trained, a lot of training. It needs to be bridled, it needs to be brought into control. And so similarly, when we submit our spirit to God, when we control our spirit, we bring our spirit into submission to God's will, and that's when we are considered to be gentle.
That is the gentleness that this verse is talking about. எப்படி நம்மளோட சொந்த ஆவியை அடக்கி நம்ம சரிப்படுத்த ஆண்டவருக்கோட ஆவிக்கு கீழ்ப்படிந்து அவரோட சித்தம் பிரகாரம் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அந்த சாந்தம், அது நம்ம எடுக்கிற ஒரு முடிவு, அது நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி, அதை குறித்து தான் இங்கே பேசப்படுகிறது. And therefore those who submit their spirit to God are blessed, and that's what Jesus said in Matthew 5:5. அவர்களோட யார் அவர்களோட ஆவி ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அப்படியாக அவரோட ஞானத்தை நாடி அவர் சித்தம் பிரகாரம் செய்கிறார்களோ அவர்கள் படிக்கப்பட்டவர்கள் என்று, எப்படி அவர்கள் சாந்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு மத்திய 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொன்னதை நாம் வாசிப்பதை கேட்போமாக. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். இந்த உண்மையான பரத்தில் வர ஞானமானது அதில் சில குணாதிசயங்கள் இருக்கிறது. The wisdom that comes from heaven has some basic characteristics, and these are said as pure, peaceable, gentle, open to reason, full of mercy and good fruits, impartial and sincere. அது எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது, அது பரிசுத்தத்திலையும் நேர்மையிலையும் அது உள்ளதாக இருக்கிறது, அது சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது, அது சாந்தம் உள்ளதாக இருக்கிறது, அது இரக்கத்திலும் நற்கிரிகையிலும் நிறைந்ததுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளதாக இருக்கிறது பரத்தில் வருகிற ஞானமானது. அது உண்மை உள்ளதாகவும் இருக்கிறது, அது சமாதானத்தை கொண்டு வரும், அது கிருபையை கொண்டு வரும், அது உண்மையை கொண்டு வரும். Godly wisdom then leads to peace and leads to mercy and leads to sincerity. Worldly wisdom encourages to be selfish, to put our needs before the needs of others. உலகத்தின் ஞானமோ எப்படிப்பட்டது என்றால், அது நம்முடைய தேவையை பிறரோட தேவையை விட நம்முடைய தேவையை முன்பாக வைக்க எடுத்து சொல்கிறது. The true wise person lives in the humility of wisdom. உண்மையாக ஞானியாக உள்ளவர்கள் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றால் சாந்தத்துடன் வாழ்வார்கள். Setting themselves aside to serve God and others. அவர்கள் ஆண்டவரையும் பிறருக்கும் சேவை செய்ய அவர் முன் வருவார்கள். Whereas the worldly wisdom leaves the person serving himself or herself first. ஆனால் உலகத்தின் ஞானமோ எப்படிப்பட்டது என்றால், அவர்கள் சொந்த சுயத்துக்காக அவர் சொந்த தேவைகளை முதலாவதாக சந்திக்கிறவர்களுக்காக இருப்பார்கள். யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. In James chapter 3 verse 18 it says, "And a harvest of righteousness is sown in peace by those who make peace." நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களே சமாதானத்திலே வழி விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. It says here that those who make peace, சமாதானம் செய்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சமாதானத்தை விதைப்பார்கள். It says here that those who make peace sow peace, and so there's a continuous harvest of righteousness. அப்படி இருக்கையில் நீதியாகிய கிரிகைகள் தொடர்ந்து அங்கே விதைக்கப்படுகிறது, தொடர்ந்து அறுவடை செய்யப்படுகிறது. So those who are walking in peace, wisdom, and those who are walking in wisdom, they produce wisdom, they produce peace. ஞானத்தினால் பரத்தில் வருகிற ஞானத்தினால் நடக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள்
அவர்கள் என்று சென்றாலும் ஆண்டவரை வெளிப்படுத்துவார்கள். they reflect Christ. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கனிகள் காணப்படும். there will be fruitfulness in their life. But how do we seek this wisdom from above? ஆனால் இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம்? சொலமன் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது சொலமன் ராஜா அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார். King Solomon asked God for wisdom. And likewise, James in 1:5 it says, if any of you lacks wisdom, let him ask God, who gives generously to all without reproach, and he'll be given him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Let him ask God, and God will give generously to all who seek wisdom from him. And so here we have to ask ourselves, what kind of wisdom are we pursuing? அப்போ நம்மையே கேட்க வேண்டியதாக இருக்கும், நாம் எப்படிப்பட்ட ஞானத்தை நாம் நாடுகிறோம்? நாம் உலகத்தின் ஞானத்தை பின்பற்றுறோமா, அல்ல பரத்தில் வருகிற ஞானத்தை நாம் நாடுகிறோமா? நம் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவோமாக, ஆண்டவரிடத்தில் அப்படியேப்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நம்மளோட இருதயத்தை நிரப்பவும், நம் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஒரு சிறந்த போதகர் அவர் இப்படியாக சொன்னார், அறிவு இருக்கும்போது, நல்ல அறிவு இருக்கும்போது ஞானத்தை பயன்படுத்தக்கூடும். ஆனால் நல்ல அறிவு இருந்து அது ஞானமாக நம்ம பயன்படுத்தவில்லை என்றால் அதில் நாம் இழந்து அதிகமாக அதை இழந்து போவோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. famous preacher said that wisdom is the right use of knowledge. But when we don't use that knowledge to have wisdom, to make right judgments and to make right decisions, then we have lost out much. And so let us ask God to help us with the wisdom, to give us wisdom, so that we can make right decisions in life and we can make right choices in life. அதனால் நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக, ஆண்டவரோட ஞானத்தை நாடுவோமாக, சரியான முடிவுகள் எடுக்கவும், சரியான முயற்சிகள் செய்யவும் நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வோமாக, ஆண்டவரை நாடுவோமாக. இந்த வாழும் காலங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்க வேண்டுமென்றால் அது ஆண்டவரோட ஞானத்தின் மூலமாக மட்டுமே நாம் செய்யக்கூடும். நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, நாங்கள் பரத்தில் வருகிற ஞானத்தை நாங்கள் நாடுகிறோம். Father, we seek the wisdom that comes from heaven, not the wisdom that comes from the world. உலகத்தில் வர ஞானத்தை நாம் நாடவில்லை ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிற ஞானத்தை நாங்கள் நாடுகிறோம். எங்களுக்கு சொல்லித்தரும் ஆண்டவரை எப்படி சாந்தமாக இருக்கவும், எப்படி சமாதானத்துக்குள் வாழவும் எங்களுக்கு சொல்லித்தரும். Lord, teach us to live humbly and to pursue peace and to reflect your character in all that we do. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உம்முடைய உங்களுடைய சுபாகத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். May my words and actions be guided by wisdom from above. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையும் எங்களுடைய செயல்களும் பரத்தில் வருகிற ஞானத்தினால் வழிநடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். and may we sow righteousness wherever we go. ஆண்டவரே, நாங்கள் உண்மைத்துவத்தையும் நீதியையும் நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே அதை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும். சமாதானத்தை உண்டு பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நல்ல முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need
someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.